காதலர் தினம் இன்று உலகில் உள்ள அனைத்து வாலிபர்களாலும் கொண்டாடப்படும் காதலர் தினம் கற்பனை உலகில் மிதக்கும் வாலிபர்களுக்கு எது நிஜம், எது நிழல், இது இனக்கவர்ச்சியா உண்மையா என வேறு பிரித்து பார்க்க முடியாதபடி அவர்களை மிகவும் பாதித்திருப்பது காதலும் செல்போனும் தான். ஒன்று வளர மற்றொன்று துணை புரிகிறது. ஆல்கஹாலுக்கு அடிமைப்பட்டவர்களை விட ஆண்ட்ராய்டுக்கு அடிமைப்பட்டவர்களே அதிகம். பருவ வயதின் ஆசைகள் துளிர்ந்தவுடன் அதனை அனுபவிக்க மனதும் உடலும் வலுவாக தூண்டப்படுகிறது. அதற்கு உற்சாகம் கொடுக்கும் வண்ணம் சினிமா, மீடியாக்கள், பத்திரிகைகள் அனைத்தும் கைகோர்த்து காதல் இல்லையே சாதல் என்று உரத்த சத்தமிடுகிறது. உண்மையில் காதல் என்பது விஞ்ஞான ரீதியாக மருத்துவ தத்துவத்தின்படி இயற்கையானதே. எதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என்று படித்திருக்கிறோம் அல்லவா? ஆனாலும் சினிமாக்களிலும் மீடியாக்களிலும் காட்டப்படுவது போலிகள். அது காதல் அல்ல, அது மோகம். அவர்கள் காட்டுவது எல்லாம் கண்டதும் காதலே. இது விபரீதமானது. பப்பாளி மரத்தில் கனி வெளிப்பட்டவுடன் நாம் அதை பறித்து உண்ண முடியுமா? முடியாது. வாயும் வயிறும் புண்ணாகிவிடும். அது பக்குவம் அடைய வேண்டும், நன்கு விளைந்து கனியாக வேண்டும். அதுபோல மீசை அரும்பும் போதே காதலும் அரும்பலாம். கண்ணால் கண்டவுடன் அது மலரலாம். எச்சரிக்கை! இனிப்பு வார்த்தைகள் இலக்கிய பாடல்களுக்கு உதவுமே தவிர வாழ்விற்கு உதவாது. வெளிச்சம் என்று நம்பி விளக்கில் வந்து வீழ்ந்து மாலும் விட்டில் பூச்சியாக மாறிவிடாதீர்கள். இச்சைகள் என்னும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அழிந்து விடாதீர்கள். வாலிபரே, உங்கள் வாழ்க்கையின் துணைக்காக ஏன் ஆண்டவரை பார்க்க கூடாது? உனக்காக அவர் உயிரையே தந்திருக்கிறார். நல்ல எதிர்கால வாழ்வை உனக்கு தரமாட்டாரா? நீ உன் தாயின் கருவில் இருக்கும் போதே உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எப்போது உருவாகும், வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு வாழ்க்கை துணையாக யாரை தர வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அவருக்கு சித்தமான துணையாக இருந்தால் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ரெபேக்காலை போல உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். அவருக்கு பிரியமில்லாவிட்டால் உன்னருகே பல ஆண்டுகள் இருந்தாலும் இஸ்மவேலை போல துரத்தி விடுவார். ஆகவே ஆண்டவரின் வேலைக்காக அவர் கரத்தில் பொறுமையுடன் காத்திரு, சகலமும் சிறப்பாய் அமையும். தேனீக்கு காதல் பூ மீதோ அல்லது தேன் மீதோ? God bless you.